ஹாய் காய்ஸ், ஐம் நிவேதா. இந்த வீடியோவில் வந்துட்டு ஆசிட்க்கும் பேஸ்க்கும் வந்துட்டு ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் அதுதான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஃபன்னியாக பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். அண்டு இந்த வீடியோ புரியுதா, இது பார்த்து முடிச்சுட்டு புரியுதா அப்படின்றத மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ ஃபஸ்ட்டு ஆசிட் வந்து அலைஸ் த ஆசிட் அப்படின்னு வச்சுக்கலாம், பென்னி த பேஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ பேஸ்க்காக வந்துட்டு அலைஸ்க்கு வந்து எந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படின்னா, ஒரு மாதிரி சோர் டேஸ்ட்டை கொண்டு வரக்கூடிய ப்ராப்பர்ட்டி இருக்குது, ஓகேவா? ஸோ லெமன்லாம் வந்துட்டு சோறாக ஒரு மாதிரி ஒரு டேஸ்ட்டில் இருக்கும்ல, ஸோ அதை வந்து சோர் டேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க, லெமனோட அந்த அந்த டேஸ்ட்டை. ஸோ வந்துட்டு அலை ஸ்ப்ரெட்டிங் ஹர் ஆசிடிக் சீர், ஓகேவா? ஸோ அது வந்துட்டு ஒரு டைப் ஆஃப் ஒரு டேஸ்ட் தானே. ஸோ வந்துட்டு அலைஸ் தான் வந்துட்டு அதை ஸ்ப்ரெட் பண்ணுறா அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பேசிக் பென்னி சில் ஜோன் லவ்ஸ் டு மேக் சோப் ஸ்லிப்பரி. பேசிக்காக வந்துட்டு பேஸ் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, சோப் மேனுஃபேக்சரிங்லலாம் யூஸ் பண்ணுவாங்க, ஓகேவா? ஸோ அதனால தான் லவ்ஸ் டு மேக் சோப் ஸ்லிப்பரி. கீப்பிங் ஆன்டாசிட் காமிங் அப்படின்னா என்னென்னா, இப்போ பேசிக்காக நெஞ்சு எரிச்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. நெஞ்சு எரிச்சல்னால் என்னென்னா, வயிற்றுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு ஆசிட், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இருக்கு இல்லையா? ஸோ சம்டைம்ஸ் வந்து அது வந்துட்டு ஈசோஃபேகஸில் வந்துடும், ஓகேவா, சில பேருக்கு. ஸோ அந்த நேரத்தில் வந்து ஆசிட் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும், நம்ம நெஞ்சு எரியிற மாதிரி இருக்கும். பட் இப்போ ஸ்டொமக்லலாம் ஃபுல்லாக மியூக்கஸ் கவர் ஆகி நமக்கு அந்த ஆசிட் ஊற்றும்போது நமக்கு தெரியாது. பட் ஈசோஃபேகஸ்லலாம் அந்தளவு இருக்காததுனால நம்ம நெஞ்சு எரிச்சல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆசிட் பற்றி அது வெந்திருக்கும் அப்படின்ன மாதிரி. ஸோ அப்போ அந்த நேரத்தில் வந்து ஈனோ அந்த மாதிரி சில பேஸாக இருக்கிற ஒரு சில விஷயங்களை குடிக்கும்போது அது நமக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும், அந்த புண்ணை வந்து ஆற்றுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் வந்துட்டு பேசிக்கை வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, கீப் ஆன்டாசிட்ஸ் காமிங் அப்படின்னு சொல்கிறாங்க. நீட் டு நியூட்ரலைஸ் சம் ஸ்ட்ரெஸ், பென்னிஸ் காட் யூ கவர்ட் வித் அ ஸ்மூத் பேசிக் டச். என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஆசிட் வரதை வந்துட்டு ஒரு ஸ்ட்ரெஸ் மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதை நியூட்ரலைஸ் பண்ணணும், அதை சமன்படுத்தணும் அப்படின்னா பென்னி வந்துட்டு ஒரு ஸ்மூத்தான ஒரு பேசிக் டச் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, ஓகேவா? நெக்ஸ்ட்டு பிஹெச் ப்ராங்க் வார்ஸ் அப்படின்னா, அலைஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, எதெல்லாம் ஆசிடாக இருக்கோ அதெல்லாம் ரெட்டாக மாற்றிடும், ஓகேவா? அந்த பிஹெச் பேப்பரை பென்னி வந்துட்டு ப்ளூவாக மாற்றிடும், ஓகேவா? ஸோ ப்ளூ பேசிக் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெட் வந்து ஆசிட், ஓகேவா? இப்போ பேசிக்காக அலைஸ் அப்படின்றது ஆசிட் தானே. ஸோ எதெல்லாம் ஆசிடாக இருக்கோ, எதெல்லாம் அலைஸாக இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து பிஹெச் பேப்பர் வந்து ரெட் கலரில் மாற்றிடும் அப்படின்றது தான், ஓகேவா? நியூட்ரலைசேஷன் டான்ஸ் வார் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அலைஸும் பென்னியும் மீட் பண்ணி டான்ஸ் பண்ணுறாங்க. டான்ஸ் பண்ணும்போது ரெண்டு பேரும் மிக்ஸ் ஆகிடுறாங்க. மிக்ஸ் ஆனோடனே வாட்டரும் சால்ட்டுமா ஃபார்ம் ஆகிடுது. அது எப்படி? அலைஸ் அப்படிங்கிறது ஒரு ஆசிட்னு சொன்னசோ HCl ப்ளஸ் பென்னிங்கிறது பேஸ் சொன்னசோ NaOH. இது ரெண்டும் சேரும்போது NaCl அப்படின்றதும் H2O அப்படின்ற வாட்டரும் ஃபார்ம் ஆகும். த திங் இஸ், அலைஸும் பென்னியும் மிக்ஸ் ஆகும்போது வாட்டரும் சால்ட்டும் உங்களுக்கு ஃபார்ம் ஆகும், ஓகேவா? ஸோ லைக் பர்ஃபெக்டான ஒரு பிஹெச் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லலாம், ஆசிடும் பேஸும் சேர்றது அப்படின்றது. குக்கிங் கெமிஸ்ட்ரியில் பார்க்கலாமா? அலைஸ் வந்துட்டு லைக் ஆசிட் வந்துட்டு வினிகர் உருவாக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணும். பென்னி த பேசிக் வந்து பேக்கிங் சோடா. ஸோ ஒரு மாதிரி பஃபியாக அதை போட்டால் கேக்ஸ்லாம் நல்லா பஃபியாக வரும், இட்லிலாம் கூட நல்லா உப்புன்னு வரும். ஸோ அதை வந்து மேக் பண்ணுறதுக்கு பேஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது, ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு பேட்ரி பூஸ்ட், அதாவது பேட்ரிஸை பவர் அப் பண்ணும், ஏதாவது சார்ஜ் வேணும் அப்படின்னா அலைஸ் தான். லைக் அந்த பேட்ரிக்குள்ளெலாம் வந்துட்டு உங்களுக்கு ஆசிட்லாம் இருக்கும், ஓகேங்களா? அலைஸ் இஸ் ஹியர் டு எலக்ட்ரிஃபை யுவர் கேட்ஜெட்ஸ், ஓகே? க்ளீனிங் க்ரூ யார் அப்படின்னா பேஸ் தான். பேஸிக்காக என்ன பண்ணும் அப்படின்னா க்ளீன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். எப்படி அப்படின்னா, இப்போ ஏதாவது கரை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதில் இருக்கிற பேசிக் பார்ட் வந்து நீங்கள் ஹையர் கிளாஸில் படிப்பீங்க, ஹைட்ரோஃபோபிக், ஹைட்ரோஃபில்லிக் அதெல்லாம் சொல்லிவிட்டு அதெல்லாம் யூஸ் பண்ணி அந்த கரையை வந்து எடுத்துரும், ஓகேங்களா? ஸோ இதில் வந்துட்டு நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, பென்னி த பேஸ்க்கு வந்து சோப் செய்யலாம் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சோப் மூலியமாக அந்த கரையெல்லாம் க்ளீன் பண்ணிவிடும். டஃப் ஸ்ட்ரெயின்ஸ் பென்னி பேசிக் பவர் வில் க்ளீன் இட் ரைட் அப், ஓகே? லேப் பார்ட்னர் ரெண்டு பேரும் அலைஸோ பென்னியும் சேர்ந்தாங்க அப்படின்னா டைட்ரேஷன்லேருந்து ஃபிஸிங் ரியாக்ஷன், நிறைய வர ரியாக்ஷன் எல்லாமே பண்ணும். ஸோ ஆசிடோ பேஸ்லேருந்து நம்ம சொல்கிறது என்னென்னா, கீப் இட் பேலன்ஸ்ட் அண்ட் கீப் இட் ஃபன். நம்ம வந்துட்டு ரெண்டுத்தையுமே பேலன்ஸாக பண்ணி ரெண்டுத்தையுமே ஃபன் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. லைக் ஒன்று அதிகமாக இருந்து ஒன்று குறைவாக இருந்தால் இட் வில் நாட் மேக் வாட்டர் அண்ட் சால்ட், ரைட்?
ஸோ அந்த மாதிரி சொல்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கா அப்படின்றத மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, சோர் பவர், பேசிக் பென்னி சில் ஜோன், பிஹெச் பிராங்க் வாஸ், நியூட்ரலைசேஷன், டான்ஸ் வாஸ், குக்கிங் கெமிஸ்ட்ரி, பேட்டரி பூஸ்ட், cleaning crew, lab partner. Thank you for watching.